இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஆண்டவருடைய மலை உபதேசங்களிலே இருந்து ஒவ்வொரு வசனமாக நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். இன்றைக்கு எந்த வசனம்? மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 9 முதல் 13 வசனங்களிலே ஆண்டவருடைய ஜெபத்தை நாம் பார்க்கின்றோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நாம் அடிக்கடி சொல்லுகின்ற ஜெபம் 9 முதல் 13 வரை நாம் பார்க்க முடியும். எல்லோருமே மனப்பாடமாக சொல்லுகின்ற ஒரு ஜெபம். நம்மளுடைய ஞாயிறு வழிபாடுகளில் இந்த ஜெபத்தை நாம் சொல்லுகின்றோம். விசேஷித்த கூட்டங்களில் நாம் இந்த ஜெபத்தை பயன்படுத்துகின்றோம். தனிப்பட்ட ஜெபங்களிலும் கூட இந்த ஜெபத்தை நாம் பயன்படுத்துகின்றோம். இந்த ஜெபத்தினுடைய பொதுவான சில உண்மைகள் மத்தேயு இந்த ஜெபத்தை சீஷர்களுக்கு சொல்வதாக காட்டுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே ஒரு சீஷன் கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்து பதில் அளிப்பதாக காட்டுகின்றார். 11:1 நாம் பார்க்க முடியும். இந்த ஜெபம் ஒரு சீஷன் மட்டுமே ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபமாகும். அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை நம்புகின்றவர்கள் ஜெபிக்கின்ற ஒரு ஜெபம். இது ஒரு குழந்தை ஜெபிக்கின்ற ஜெபம் அல்ல, இது ஒரு குடும்ப ஜெபமும் அல்ல. தான் என்ன ஜெபிக்கிறோம் என்று புரிந்தவர்களே ஜெபிக்கின்ற ஜெபம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சீஷனாக இருப்பவன் தான் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நாம் சொல்ல முடியும். இந்த ஜெபத்திலே 6 விண்ணப்பங்களை நாம் பார்க்க முடியும். கபிலன் 9 13 வரைக்கும் வாசிங்க, கொஞ்சம் வேகமாக வாசிங்க. இந்த ஜெபத்திலே 6 விண்ணப்பங்களில் முதல் 3 விண்ணப்பங்கள் ஆண்டவரோடும் அவருடைய மகிமையோடும் சம்பந்தப்பட்டது. முதல் 3 விண்ணப்பங்கள். அடுத்த 3 காரியங்கள் நம்முடைய தேவைகளும் நமக்கு அவசியமானவைகளையும் சார்ந்தது. ஜெபிக்கின்ற பொழுது முதலாவது ஆண்டவரை குறித்த காரியங்கள் வருகின்றது. எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி இங்கே ஆண்டவர் கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்ப ஆண்டவரே நம்முடைய வாழ்வின் முதல் இடமாக இருக்க வேண்டும். அவருக்கே நம்முடைய வாழ்க்கையின் முதல் இடத்தை கொடுக்க வேண்டும். நம்முடைய விருப்பங்களுக்காக அல்ல, நம்முடைய விருப்பங்களுக்காக ஆண்டவருடைய விருப்பத்தை வளைப்பது ஜெபம் அல்ல. நம்முடைய விருப்பங்களை ஆண்டவருடைய விருப்பத்தோடு இணைப்பது, சமர்ப்பிப்பதுதான் ஜெபம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு பிடித்தவைகளெல்லாம் கேட்பது ஜெபம் அல்ல. இன்னொரு முக்கியமான 3 காரியங்களையும் இந்த ஜெபத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும் என்று சொல்லி ஜெபிக்கின்ற பொழுது வாழ்க்கையின் தேவைகளுக்காக கடவுளை சார்ந்திருக்கிறோம். நிகழ்கால தேவைக்காய் நான் ஜெபிக்கிறேன். அப்புறம் எங்களுடைய கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறதை போல மன்னிப்பு, கடந்த காலத்தை தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளதாக கொண்டு வருகிறோம். நிகழ்காலத்திற்காக ஜெபிக்கிறோம், கடந்த காலத்திலே செய்த காரியங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். அதுக்கப்புறம்
சோதனைகளுக்கு உட்படாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும் அப்படின்னா, எதிர்காலத்தை ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்து, ஆண்டவரே இனி வருகின்ற நாட்களில் எங்களை காப்பாற்றும். அப்ப முழு வாழ்க்கையை இந்த ஜெபத்திலே நாம் கொண்டு வருகின்றோம். அதைத்தான் நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காரியம், முழு வாழ்க்கையை மட்டும் இந்த ஜெபத்திலே நாம் கொண்டு வரவில்லை. நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவருடைய முழுமையையும் இந்த ஜெபத்திலே நாம் கொண்டு வருகின்றோம். அன்றன்றுள்ள அப்பத்தை என்று சொல்லி நாம் கேட்கின்ற பொழுது, தேவனை, இந்த பூமியை படைத்தவரை நாம் நினைக்கின்றோம். மன்னியும் என்று சொல்லி நினைக்கின்ற பொழுது, மன்னிப்பவர் இயேசு கிறிஸ்து. சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக அவர் நம்மை மன்னிக்கின்றார். தேவனை நினைக்கிறோம், மன்னிப்பின் ஜெபத்தின் மூலமாக இயேசுவை நினைக்கின்றோம். இந்த நிகழ்கால வாழ்க்கையிலே சோதனைகளிலிருந்து காப்பாற்றும் என்று ஜெபிக்கின்ற பொழுது, பரிசுத்த ஆவியானவரையும் நாம் நினைக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மோடு இருக்கின்றார். அன்றாட வாழ்க்கையிலே நம்மோடு இருந்து பலப்படுத்துகின்றார். சோதனைகளிலே விழுந்து விடாதபடிக்கு நம்மை காக்கின்றார். அப்போ இந்த ஜெபத்திலே தேவனை நாம் நினைக்கின்றோம், இயேசுவை நாம் நினைக்கின்றோம், பரிசுத்த ஆவியானவரையும் நாம் நினைவு கூறுகின்றோம். ஆண்டவர் சீஷர்களுக்கு எப்படி பிரசங்கம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கவில்லை, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் என்பது மிகவும் முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஜெபத்தை ஆரம்பிக்கிறார் பாருங்க. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கின்ற பொழுது பிதாவை நோக்கித்தான் ஆரம்பத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். அநேக சமயங்களிலே நாம் வேறு விதமாய் நம்முடைய ஜெபத்தை ஆரம்பிக்கின்றோம். கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக நான் விளையாட்டாக ஒரு கதை சொன்னேன். ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, மறுபடியும் கேளுங்கள். புதிதாக திருமணம் செய்த கிறிஸ்தவ தம்பதிகள் வீட்டில் இருந்தாங்க. மனைவி சொன்னாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்ட்டு. மனைவி தன்னுடைய ஜெபத்தை ஆரம்பித்தாங்க. ஏசப்பா எங்களை ஆசீர்வதியும், ஏசப்பா எங்கள் தேவைகளை சந்தியும், ஏசப்பா எங்களுக்கு நல்ல சுகம் தாரும், ஏசப்பா எங்களுக்கு சமாதானத்தை தாரும், ஏசப்பா எங்களுக்கு ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அடுத்து கணவர் ஜெபிக்கணும். எப்படி ஜெபம் பண்ணார்? ஏசு மாமா ஏசு மாமா ஏசு மாமான்னு ஜெபம் பண்ணார். மனைவிக்கு கோபம் வந்துருச்சு. என்னங்க நீங்கள் ஏசப்பான்னு ஜெபம் பண்ணுறதுக்கு ஏசு மாமான்னு ஜெபம் பண்ணுறீங்க? ஆமாம், உனக்கு அப்பானா எனக்கு மாமா தானே. இது ஒரு விளையாட்டாக சொல்லப்படுகின்ற ஒரு கதை. கருத்து என்ன? ஆண்டவர் எப்படி ஜெபத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை ஆண்டவரை அறிந்த ஆரம்ப நாட்களிலே ஏசப்பா என்று நாம் ஜெபிக்கலாம், தவறு அல்ல. ஆண்டவருக்குள் வளருகின்ற பொழுது வேதம் என்ன கற்றுக் கொடுக்கின்றதோ அப்படி ஜெபிப்பதுதான் சரியான அணுகுமுறை. நம்ம கூட இங்கே சில சமயம் அப்படி தான் ஜெபத்தை ஆரம்பிக்கிறோம்ல. நான் நீங்கள்லாம் பாட்டு பாடுறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன்னா அங்கே உட்காந்துருப்பேன். ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். உங்களுக்கே தெரியும் இல்லையா? வேதம் என்ன சொல்லுகின்றது? எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, பிதாவை நோக்கி ஜெபத்தை ஆரம்பித்து இயேசுவின் நாமத்தில் நாம் முடிக்க வேண்டும். அதான் சரியான ஜெபம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இங்கே பரமண்டலங்களில் அப்படின்னு சொல்லி ப்ளூரல்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி என்று சொன்னால்
என்ன அர்த்தம்? ஏசாயா 1:2 வாசிங்க. போதும்பா, நன்றி. வானங்களே கேளுங்கள். 64:2 வாசிங்க. ஏசாயா 64:2. வானங்களே. ஸோ இந்த வானம், த ஸ்பேஸ், நாம் பார்ப்பது. இரண்டாவது வானம் சங்கீதம் 19:1. ஆகாய விரிவு. இது இரண்டாம் வானம், நட்சத்திர கூட்டங்கள். மூன்றாம் வானம் ஒன்று உண்டு. ஏசாயா 66:1. இருங்க, இங்கே வாசிட்டாங்க, வாசிமா. போதுமா? வானம் எனக்கு சிங்காசனம். இன்னொரு ரெஃபரன்ஸ் வாசிங்க. 2 கொரிந்தியர் 12:2. 2 கொரிந்தியர் 12:2. மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். இங்கே பவுல் தன்னை குறித்து எழுதுவதை பார்க்கின்றோம். மூன்றாவது வானம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பரமண்டலங்களில் இந்த எல்லா இடங்களிலும் ஆண்டவர் இருக்கிறார். அதான் முக்கியம். எங்கள் பிதாவே. ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தவராக இருந்தாலும் தகப்பனே என்று கூப்பிடுகின்ற உரிமையை, வாக்கியத்தை அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை ரோம பேரரசன் இன்னொரு நாட்டை வெற்றி பெற்று நிறைய செல்வங்களோடு தன்னுடைய நாட்டிற்கு வந்து கொண்டிருந்த பொழுது ஜனங்கள் எல்லோரும் வழியருகே நின்று அவருக்கு சிறந்த வரவேற்பை கொடுத்தார்கள். எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது பக்கத்தில் ஒரு சின்ன மேடையில் ராஜாவினுடைய குடும்பத்தினரும் அமர்ந்திருந்தார்கள். ராஜாவினுடைய மனைவி, பிள்ளைகள், நிறைய கூட்டம். அப்படி ராஜா வந்து கொண்டிருந்த பொழுது ராஜாவினுடைய மகன், சிறு பையன் வேகமாக அந்த கூட்டத்துக்குள்ளதாக வந்து காவலாளியின் கால்களை தள்ளிவிட்டு போக முயற்சித்தான். அப்பொழுது அந்த காவலாளி அந்த சிறுவனை நிறுத்தி, இப்படிலாம் போகக்கூடாது தம்பி, வர்றது யார் தெரியுமா? பேரரசர். அந்த தம்பி சிரிச்சுக்கிட்டே சொன்னா, உனக்கு வேணா அவர் பேரரசராக இருக்கலாம், எனக்கு அவர் தந்தை, தகப்பன். ஆண்டவர் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு இன்றைக்கு அவர் கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு இந்த உலகத்தை படைத்த வல்லமையுள்ள ஆண்டவரை அவருடைய பிள்ளைகள் அப்பா என்று நாம் கூப்பிட முடியும். பிதாவே. இன்னொரு காரியம், எந்த மனிதனும் இயேசுவோடு உறவு இல்லாமல் அப்பா என்று அழைக்க முடியாது. அதை தெரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 14:6 வாசிங்க. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வர முடியாது. ஆண்டவர் எந்த காரியத்தை மனதிலே வைத்து சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் நாம் பிதாவை அடைய முடியும். பரிசுத்தமுள்ள ஆண்டவர், நீதியுள்ள ஆண்டவர். பாவமுள்ள நானும் நீங்களும் அவரை எளிதில் அணுக முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என் பாவங்களை கழுவுவதினால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் பிதாவினிடத்திலே செல்லுகிறேன். சிலுவை ஒரு பாலமாக எனக்கும் பிதாவுக்கும் அமைகின்றது. அப்ப பிதாவே என்று நான் அழைக்கின்ற பொழுது இயேசுவின் மூலமாகத்தான் நான் அழைக்க முடியும். பழைய ஏற்பாட்டிலே பிதாவை குறித்து நிறைய செயல்பாடுகளை பார்க்க முடியும். நம்மை சுமக்கிறவர், இரக்கம் செய்கின்ற பிதா, தூக்கி விடுகிறவர், அடைக்கலமானவர், தஞ்சமானவர், நடத்துகின்றவர், உருவாக்குகின்றவர். இப்படித்தான் பிதாவை குறித்து பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம். ஸோ இந்த
சிந்தனைகளோடு இந்த ஜெபத்தினுடைய ஒவ்வொரு வசனங்களையும் நாம் பார்க்க முடியும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அடுத்து என்ன சொல்லுது வசனம்? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. மத்தேயு 6:9. இந்த ஒரு வசனத்தை தான் நாம் இன்றைக்கு தியானிக்கின்றோம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்றால் இதனுடைய அர்த்தம் என்ன? உம்முடைய கடவுளுடைய பிதாவினுடைய குணாதிசயங்களுக்கு ஏற்றபடி அல்லது எதிர்பார்ப்பின்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் உமக்கு சரியான தகுதியான முதல் இடத்தை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். இவ்வளவு நீளமான வார்த்தை தான் இந்த நாமம் பரிசுத்தப்படுவதாக என்பதற்கு விளக்கம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்றால் உம்முடைய குணாதிசயங்களுக்கு ஏற்றபடி அல்லது எதிர்பார்ப்பின்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் உமக்கு சரியான தகுதியான முதல் இடத்தை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். அப்போ ஜெபத்தின் ஆரம்பத்திலேயே ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? கடவுளுக்கு என் வாழ்க்கையிலே முதலிடம் கொடுக்க வேண்டும். கொடுக்கிறேனா? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க. அன்பு கூறுவாயாக. பார்த்தீங்களா? மை ஃபர்ஸ்ட் பிளேஸ், மை ஃபர்ஸ்ட் லவ் should be to God. மத்தேயு 6:33-34 தெரிந்த வசனம். முதலாவது ஆமென். தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். வெரி குட். நாளைக்காண்டி கவலைப்படுறீங்களா? புதன்கிழமைக்காக அப்படியா போட்டிருக்கு? வருங்காலத்திற்காக. 4 வருஷம் படிக்கணும், இன்னும் 3 வருஷம் படிக்கணும். சில பேர் முடிச்சுட்டு தெம்பா உட்காந்துருக்காங்க. இதற்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் தான் முக்கியம் இல்லையா? 4 வருஷம் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏன்? முதலாவது ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. He will take care of everything, your future. அதைத்தான் வசனம் சொல்லுது. நாகும் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். நாகும் எங்க இருக்கு? பழைய ஏற்பாட்டில் 1081ஆம் பக்கத்தில் இருக்கு. ஒன்று 7 வாசிங்க. ஆமென் ஆமென். பார்த்தீங்களா? கர்த்தர் நல்லவர். அரணான கோட்டை இக்கட்டு நாளிலே. இக்கட்டுனா என்ன? the period of our studying period in ஜேகான். உச்சாரமாக தலையாட்டுறாங்க, மனமூந்து தலையாட்டுறாங்க. இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. கோட்டைனா ஒரு பாதுகாப்புக்காக பலமுள்ள ஒரு கோட்டைக்குள்ளதாக போய் உள்ளே இருப்பது. தம்மை அறிந்தவர். அது வசனம் கடைசி எப்படி போட்டிருக்கு? தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை நம்புனீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். அப்ப அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொன்னால் முதலிடம் கொடுக்க வேண்டும். சங்கீதம் 9:10. ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை அறிந்தவர்கள்னா எங்களுக்கு தான் தெரியும்ல. ஏசப்பான்னு நாங்கள் சொல்கிறோம், கடவுள்னு சொல்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்ன? வேதத்திலே ஆண்டவருடைய பெயர்கள் பல இடங்களிலே காணப்படுகின்றது. அதனுடைய அர்த்தங்களை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அது நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும். பொதுவாக பெயர்கள் தவறாக சொல்லப்படுவதையோ உச்சரிக்கப்படுவதையோ சரியான தவறான அர்த்தத்தில் விளங்கிக் கொள்வதையோ நாம் விரும்புவதில்லை. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஆறாவமுதன்
அப்படின்றது ஒரு பேர், ஆறாவமுதன். இதை இங்கிலீஷில் ARAVAMUDAN. அதை ஒருத்தர் வாசிக்கிறாரு, அறவே மூடன் அப்படின்னு வாசிக்கிறார். அப்போ இந்த பேருக்காருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இன்னொரு பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நேசமணி பொன்னையா. இதை எப்படி வாசிக்கலாம்? நாசமானி போனியா. எழுதி பார்த்து வாசி பாருங்க, அப்படிதான் வரும். இந்த பேருக்காருக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அப்போ நாசமானி போனியா அப்படிலாம் சொல்லக்கூடாது, நேசமணி பொன்னையா. ரைட். இப்படி யாரும் பேர் இருக்கீங்களா இங்கே? நல்ல வேலை. சரி, கடவுளுடைய நாமத்தை நான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பைபிளில் இருக்கிற பேர்களெல்லாம் நான் வாசிக்கிறேன், நம்மளுக்கு நேரம் 5 நிமிஷம் இருக்கு. எல்ஷடாய், தோற்கடிக்க முடியாத வல்லமையுள்ள தேவன். எல் எலியோன், உன்னதமானவர். அதோனாய், ஆண்டவர். யெகோவா, தேவனாகிய கர்த்தர். யெகோவா நிசி, கர்த்தர் என் வெற்றி கொடி. யெகோவா ராப்பா, நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம் இல்லையா, கர்த்தர் என் மேய்ப்பர். யெகோவா ரப்பா, சுகமளிக்கும் தேவன். யெகோவா ஷம்மா, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். யெகோவா திஷ்கேனோ, கர்த்தர் எங்கள் நீதி. யெகோவா மக்காதீஸ், கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறவர். ஏலோ, தேவன் சதா காலமும் உள்ளவர். ஏலோகிம், அவர் தேவன். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறவர். யெகோவா சபயோத், சேனைகளின் தேவன். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆதியாகமம் 22 பார்க்குறோம் இல்லையா, எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் உண்டு. அப்போ இந்த நாமம் பரிசுத்தப்படுவதாக என்றால், இந்த நாமத்தின்படி ஆண்டவரே நான் உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன், இந்த குணாதிசயங்களுக்கு ஏற்றபடி என் வாழ்க்கையிலே உமக்கு நான் முதலிடத்தை கொடுக்கிறேன். அதான் இதனுடைய அர்த்தம். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அவரோடு நான் வைத்திருக்கின்ற உறவு தகப்பன் மகன் மகள் என்ற அடிப்படையிலே வர வேண்டும். இயேசு இல்லாமல் நாம் பிதாவினிடத்திலே வர முடியாது. அவருடைய நாமங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் நிறைய பேர் வாசம் இல்லையா, எவ்வளவு உற்சாகமான காரியங்கள். எல்ஷடாய், சர்வ வல்லவர். யெகோவா ஈரே, கர்த்தர் உன்னை பார்த்து கொள்ளுவார். ஒருவேளை இந்த நாட்களிலே இங்கே இருக்கின்ற சூழ்நிலைகள், பாடங்கள், லாங்குவேஜ் ப்ராப்ளம், நிறைய காரியங்கள் இருக்கலாம், உணவு பிரச்சனை, வாட் எவர் இட் மேபி. யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ரப்பா, சுகம் தருகின்ற தெய்வம் என்னோடு இருக்கிறார். ஸோ அந்த விசுவாசத்தோடு நான் ஆண்டவரிடத்திலே வருகின்ற பொழுது கர்த்தர் நம்மை பொறுப்படுத்திக் கொள்ளுவார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.